இப்ப இருக்கிற சூழல் அப்படின்றது வந்து எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அதுதான் சொல்றாரு. இப்ப ஆசீர்வாதம் அவர்கள் சொன்னதும் அமித்ஷா அவர்கள் விளக்கத்துல சொன்னது என்னோட ஸ்பிரிட் இருக்குல்ல, நான் பேசினதினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குல்ல, அதை விட்டு ரெண்டு வரியை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்கன்ற. விஜயன் அவர்களே, நீங்க வந்து அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. மோடி மோடின்னு சொல்றது ஃபேஷனா? கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போவேன்னா ஒத்துப்பாரான்னு கேட்குறேன். இது வந்து அவருக்கு வந்து ஒரு அவமானம் இல்லையா? அப்போ என்ன சொல்றீங்க, அவர் பேரை ஏன் சொல்றீங்க அப்படின்னு தானே கேள்வி கேட்குறீங்க. திருப்பியும் கேள்வி கேட்டீங்க. இதில் ஏதாவது எடிட் பண்ணியிருக்காங்களோ, அவர் சொன்ன வார்த்தைகள் தானே அதுனா முழுவிதம் விட வேண்டியதானே? யார் வெட்டி போட்டாங்களோ கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியதானே? அதான் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே, ஏவல் படையை வச்சிருக்கீங்கல்ல, சிறையில் அடைக்க வேண்டியதானே? எது தடுக்கிறது உங்களை? அமித்ஷா அவர்களுடைய பேச்சை திரித்து விட்டார்கள், ஜெயிலில் போடுங்க சார். ஏன் ஸ்டால் பண்றீங்க, ஏன் ஸ்டாப் பண்றீங்க? அதே போல பாஜக வந்து இதை லாவகமாக திசை திருப்புகிறது. இப்போ வந்து காங்கிரசுக்கு அம்பேத்கர் அவர்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது பிரச்சனை கிடையாது. பாஜக எப்படி அவருடைய பெயரை இழிவுபடுத்தலாம் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இவர்களுடைய வரலாறு என்ன? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க? ஹிந்து கோட் பில் வரும்பொழுது அண்ணல் அம்பேத்கருடைய இதை வந்து எரிச்சாங்க, எஃபிஜியை எரிச்சாங்க. இல்லன்னு சொல்வாரா அவரு? நீ ஆர்எஸ்எஸ் பேசினா காங்கிரஸையும் பேசணும்ல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரெண்டையும் பேசுறதுக்கு இல்லங்க, அதுக்கு நான் வரேன். அதாவது அதுதான் சொல்றேன், இது காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி கிடையாது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்துடைய நலனை பத்தியோ எதை பத்தியோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா குத்துக்கைக்கு போடல. இது காங்கிரஸ் பிஜேபி கிடையாது. அதையும் தாண்டி ஏன் யார் இழிவுபடுத்தியிருக்கா? பாஜக இழிவுபடுத்தி இருக்கிறது. என்ன சொல்றாரு சார்? அவர் என்ன வேணா பேசலாம் சார், என்ன பேசினாலும் அவருடைய இதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் இதயத்தில் என்ன இருக்குன்னு தான் நமக்கு தெரியுமே. பாஜகவுடைய இதயத்தில் என்ன இருக்கு? ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை தடை செய்தது பாஜக. இது என்ன அவர்கள் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணத்திலா? இல்லை இவர்கள் எல்லாம் படித்து மேலே வந்து விடும் என்று இருக்கக்கூடிய நல்லெண்ணத்திலையா? 2018 2024 வரை மொத்தம் 600 சொச்சம் ஹைகோர்ட் ஜட்ஜுகளை நியமனம் செய்திருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை எஸ்சி எஸ்டி அதுல ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க? ஜாஸ்தியா கொடுத்திருக்காங்களா? இல்ல. அதே போல தான் இவர்களுடைய நோக்கம். நீங்க சொல்றீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? எம்பவர் பண்றதா? எஸ்சி எஸ்டி எம்பவர் பண்றது உங்களுடைய நோக்கமா? பாஜகவாதே இல்ல. பாஜக வந்து ஒரே நிமிஷம், பாஜக வந்து வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி. அவர்களுடைய நலனை மட்டும் எப்படியாவது பேண முடியுமா, அவர்களை வந்து எப்படியாவது மீண்டும் உயர்த்த முடியுமா என்று செய்யக்கூடிய கட்சி. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அம்பேத்கர் என்ற விவகாரத்திலேயே திரு சரவணன் என்ன பாஜக தரப்புல சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை இருட்டடிப்பு செஞ்சாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அம்பேத்கர் பெயர்ல பல திட்டங்களை நாங்க கொண்டு வருகிறோம், அம்பேத்கருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீங்க எப்படி நாங்க அம்பேத்கருக்கு எதிரானவர்கள்னு சித்தரிப்பீங்கன்னு அதுதான் சொல்றேங்க. அதாவது நீங்கள் வந்து வெறும் அண்ணல் அம்பேத்கர் பெயர்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தோன்றது முக்கியம் அல்ல. அண்ணல் அம்பேத்கருடைய நோக்கம் என்ன? அவர் எதற்காக பாடுபட்டார்? எதற்காக அத்தனை புத்தகங்களை எழுதினாரு? எதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தார்? என்ன காரணம்? இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட இந்துக்கள், பட்டியலின இந்துக்கள், அவங்க எல்லாரையும் மேலே கொண்டு வரணும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்பட வேண்டும். அவங்க வாழ்க்கையில முன்னேறன்றதுக்காக பாடுபட்டார். அப்படி பாஜக செயல்பட்டு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அது இல்லன்றதுதான் என்னுடைய வாதம். நீங்க சொல்றது முக்கியமான கேள்வி. அம்பேத்கரை கொண்டாடுவது என்பது அம்பேத்கரின் உள்ளார்ந்த கொள்கைகளை கொண்டாடுவது. அது அவங்க செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா பாஜக சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி. இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டு, எப்படி இவர்கள் வந்து அம்பேத்கருடைய அந்த நினைவை, அண்ணலுடைய அவர்களுடைய எந்த இதையும் கேட்டுக்காம இருக்காங்கன்றதுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கேஸ்ட் சென்சஸ் வேணும், கேஸ்ட் சென்சஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். கேஸ்ட் சென்சஸ் எல்லா எதிர்க்கட்சிகளும் வேண்டும் என்கிறது, காங்கிரஸ் வேண்டும் என்கிறது, திமுக வேண்டும் என்கிறது, எல்லாரும் வேணும்ன்றாங்க. பாஜக மட்டும் அதை கொண்டு வர மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வியை பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் தான் அண்ணல் அம்பேத்கரை வந்து அப்படியே இதயத்துல வந்து பூஜிக்கிறீங்களே, ஜெய் பீம்னு சொல்லுங்கன்றாரு. சொல்லுங்க ஜெய் பீம்னு சொன்னாரு. இவர் சொல்வாரு, அங்க இருக்கக்கூடியவர்களை சொல்லுங்க, ஜெய் பீம்னு சொல்லுங்க. எல்லாரும் காது குளிர கேட்போம், எல்லாரையும் சொல்லுங்க. ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. சோ இவர்களுடைய பாஜக என்பது என்ன அப்படின்னா, இவங்களை வந்து கீழே இருக்கக்கூடியவர்கள் அவங்கள வந்து அப்படியே கீழே வச்சிருக்கணும்.
அப்படின்றதுதான் பாஜகவுடைய நோக்கம், அவருடைய செயல் திட்டம் எல்லாமே எனக்கு அதுதான். ஒரு சுருக்கமா ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. சரவணன் சொன்னது குறுக்கிட்டீங்க, நான் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட போகணும். நீங்க அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் முன்னிறுத்துகிற ஒரு வியூகத்தை கையில் எடுக்கிறீங்க, ஆனா அது மாதிரி உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சா? இன்னைக்கு அமித்ஷா அவர்களுக்கு எதிராக திரும்பிடுச்சான்னு கேட்கிறேன். சுருக்கமா பதில் சொல்லி. நாட்டல் விஜயன், நம்ம நண்பர் சரவணன் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளை பத்தி அந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி பேசினார். நான் ஒரு சின்ன ஒரு கார்ட்டூனை மட்டும் காட்டுறேன். இந்த கார்ட்டூன் எதுல இருந்துச்சு தெரியுமா? 2012 வருஷம் வரை NCERT புக்ல, நம்மளுடைய CBSE சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய புக்ல இருந்துச்சு. அதாவது அம்பேத்கரை நேரு வந்து நத்தை வேகத்துல போறது மாதிரியும் அவரை வந்து சாட்டையால் அடிக்கிறது மாதிரியும் எங்களுடைய கட்சி தவர்சந்த் கெஹ்லோட் என்ற எங்களுடைய உறுப்பினர் பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசி, திருப்பி சொல்றேன், இது பாஜக காங்கிரஸ் கிடையாது, பாஜக காங்கிரஸ் கிடையாது. உங்கள் மேல் இருக்கக்கூடிய களங்கத்தை காங்கிரஸ் கை காமிச்சு கழுவி விட முடியாது. திரு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்காரா, கேட்க மாட்டாரா? அமித்ஷா மன்னிப்பு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? சொல்லுங்க பாப்போம். திரு கார்கே அவர்கள் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் பிரதமர் அவருடைய பதவியிலிருந்து நீக்க வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. கேட்பாரா மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? மன்னிப்பு கேட்பாரா மாட்டாரா? ஒரு கோரிக்கை மட்டும்தான் எனக்கு. நீங்க பார்வையாளர்கள் கொஞ்சம் காத்திருப்பாங்க, எல்லாரும் பேசினா கேட்க, பார்வையாளர்களுக்கு கேட்க.